சமையல் அறையில பால் கொதிச்சுட்டு இருக்குது. மலர் காஃபி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி மலர்கிட்ட வந்து, மலரு நான் சொல்றது உங்க காதுல விழுதில்ல, சொல்லுங்க அத்தை, பால் சூடாயிருச்சு, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதான் நான் சொல்ல வந்தேன், காப்பி போடு, ஆனா அது என் புள்ள சுரேஷுக்கு மட்டும் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்துருக்காளே ஒரு அடங்கா பிடாரி, அவளுக்கு ஒரு சொட்டு காப்பி கூட நீ குடுக்க கூடாது, புரியுதா? அவ இஷ்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்களை இழுத்து விட்டுட்டு போவா. நாங்க அவளுக்கு உட்கார வச்சு காஃபி டிஃபன் பண்ணிவிட செய்யணுமா? அவளை அப்படியே விடணும். நீ பாட்டுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வழக்கம் போல உன் தாராள மனசை காட்டிட்டு இருக்காத. அப்புறம் என்கிட்ட வர கோபம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல அத்த, அவங்களும் இப்பதானே வெளியில இருந்து வர்றாங்க. அவ எங்க இருந்து வந்தா நமக்கு என்ன? அவளுக்கு இந்த வீட்டு முறை என்னன்னு தெரியணும். மூத்த மருமகளா நீ எப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கியோ அவளும் அப்படி இருக்கணும். அவளுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் கவனிப்பு எதுவும் தேவையில்லை. சுரேஷுக்கு மட்டும் காப்பியை கலந்து எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. மலர் மதிக்கிட்ட வந்துட்டு அக்கா அப்படின்ட்டு மெதுவா கூப்பிடுறாங்க. அக்கா கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்றாங்க. மதி, நீயா போய் சுரேஷுக்கு காஃபி கொடுக்கறேன்னு சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஆமாங்கா, இதுல என்ன சந்தேகம்? கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். அவருக்கும் தலைவலின்னு சொன்னாரு. மதி காஃபி டம்ளரோட வரத பாத்துட்டு ராஜலட்சுமி, என்னங்க இது, மலரத்தானே காஃபி போட சொன்னேன், இவ எதுக்கு காஃபி கப்போட வரா? மதி உடனே இந்தாங்க காஃபி கொடுங்கன்னு சுரேஷ் கிட்ட குடுக்குறாங்க. அதிர்ச்சியில சுரேஷ் மதிய பாத்துட்டு, இவளா நமக்கு காஃபி கொண்டு வரா? என்னது நீயா கொண்டு வரேன்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? குடிங்க முதல்ல. வரும்போதே பைக்ல காத்து சில்லுன்னு அடிச்சது, கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு, தலைவலிக்குன்னு சொன்னீங்கல்ல, குடிங்க, சூடா இருக்கு. சுரேஷும் எதுவும் மறுப்பு சொல்லாம வாங்கி குடிச்சுக்கிறாரு. எப்படி இருக்கு, சர்க்கரை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேக்குறாங்க. கரெக்டா இருக்கு. சுரேஷ் குடிச்சு முடிச்சதும் மதியம் அவங்ககிட்ட இருந்துட்டு காலி கப்ப வாங்கிட்டு போயிடுறாங்க. ராகவன் சுரேஷ் கிட்ட, டே சுரேஷ், என்னடா நடக்குதுங்க? இவ என்னடானா பெரிய அடங்கா பிடையா இருப்பான்னு பார்த்தா இப்ப என்னமோ நல்ல மருமக மாதிரி காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து உனக்கு உபச்சரிக்கிறா. நீ மாமா வீட்டு கூட்டிட்டு போய் அவளை அப்படியே மாத்தி கொண்டு வந்துட்டியா? என்ன விஷயம்னு கேக்குறாரு. அப்பா எனக்கு ஒன்னும் புரியலப்பா. இப்ப அவ வேலை எதுவும் செய்யலைன்னா ஏன் செய்யலன்னு கேப்பீங்க. இப்ப அவளா வந்து காஃபி கொடுத்தா ஏன் கொடுக்குறான்னு கேக்குறீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? அவதான் வாங்கிட்டு போயிட்டாலே, இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. அவளே செய்யும் போது விட்டுடுங்கப்பா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன்னு சொல்றாரு. சுரேஷ் ரூமுக்குள்ள போய் மௌத்த கழுவி தொடச்சிட்டு ஈரத்துண்ட பெட் மேல அப்படியே போட்டுடுறாரு. அப்பதான் மதி உள்ள வராங்க. ஈரத்துண்டையும் சுரேஷோட முகத்தையும் மாறி மாறி பாக்குறாங்க. சுரேஷ் மனசுக்குள்ள இவ ஆரம்பிச்சிட போறான்னு உடனே பெட்ல இருந்த துண்டை எடுத்து ஹேங்கர்ல மாட்டு தொங்க விடுறாங்க. திரும்பி பார்க்கும்போது மதி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு இப்ப? எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுல நான் சிரிக்க கூட கூடாதா என்ன? எனக்கு தெரியும், நான் துண்டு பெட்ல போடாம எடுத்து ஹேங்கர்ல மாட்டினானே, அதை பார்த்துதானே நீ நக்கலா சிரிக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நம்ம வீட்டு வேலைய நம்ம பொருளை நாமளே நீட்டா வச்சுக்கலன்னா எப்படி, அதைத்தான் நினைச்சேன். ஆனா இதை நீங்க வெளியே சொன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உடனே சட்டம் பேசுவாங்களே. ஆம்பளை என்ன துண்டை தூக்கி போடுவாங்க, பொம்பளைங்க தான் அதை எடுத்து மாட்டணும், நீங்க பெரிய லெவல்ல தத்துவம் பேசுவாங்க. அதை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்தது. சரி இப்ப என்ன, நான் தான் எடுத்து மாட்டிட்டேன்ல, அப்புறம் என்ன, போதும் போதும், ரொம்ப பேசாத. சரி கோச்சுக்காதீங்க, இதுவே எனக்கு போதும்னு சொல்றாங்க மதி. மலர் வீட்டு பின்பக்கத்துல உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. மதி மெல்லமா போய், அக்கா என் மேல இன்னும் உங்களுக்கு கோவம் குறையலையான்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு மாதிரி உன் மேல கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பெரிய படிப்பு படிச்சுவ, வேலைக்கு போறவ, உங்ககிட்ட கோச்சுக்க நான் யாருன்னு கேக்குறாங்க. இல்லவே இல்லக்கா, நீங்க வழக்கமா என்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படியே பேசுங்க, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? கண்டிப்பா என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கு. அன்னைக்கு நான் உங்களை பார்த்து அப்படி பேசினது உங்க கோவத்துக்கு காரணம், அப்படிதானே? கொஞ்சம் கோவம் தான் மதி, நீ அப்படி ஒரு வார்த்தையை எல்லாரும் முன்னாடி என்னை பார்த்து சொல்லிட்ட, எனக்கு எப்படி இருக்கும்? அக்கா தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அன்னைக்கு சொன்னது உங்களுக்கு தப்பா கூட தெரிஞ்சிருக்கலாம், கோபம் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அக்கா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை அவங்க எப்படி நடத்துறாங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பாத்துட்டுதான் இருக்கேன். நீங்க விடிய காலையில இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறீங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல துளியாவது மரியாதை இருக்கா, அக்கறை இருக்கா? நீங்க ஏன் அக்கா அவங்க தப்பு செய்யும் போது கூட வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஒரு காரணத்துக்காக தான் நான் அன்னைக்கு அப்படி பேச வேண்டியதா போச்சு. என் வார்த்தை மூலமாவது உங்களுக்கு ஒரு சுயமரியாதை பிறக்காதா? நீங்க உங்களுக்காக பேச மாட்டீங்களாங்கிற ஆதங்கத்துலதான் நான் அப்படி சொன்னேன்க்கா அப்படிங்கிறாங்க. மலருடனே, நீ சொல்றது எனக்கு புரியுது மதி, ஆனா நான் என்ன பண்றது? கல்யாணமாக இந்த வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துல இருந்தே என் குடும்பம், என் மாமனார், என் மாமியார், நான் அவங்க சொல்ற பேச்சுக்கள் எல்லாம் தலையாட்டி பழகிட்டேன். இப்ப திடீர்னு என்னால மாத்திக்க முடியல மதி, என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து அப்படியே போகுது. என்னக்கா எப்ப பார்த்தாலும் இந்த தலையெழுத்துங்கிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நம்மளால முடியாததுன்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? நாமும் இந்த வீட்டுக்குள்ள சரிக்கு சமமா தானே அக்கா இருக்கோம். நீங்க ஏன் உங்களை இவ்வளவு தாழ்த்தி யோசிக்கிறீங்க? உனக்கு அது சுலபமா இருக்கு மதி, நீ வேலைக்கு போற, சொந்த காலில் நிக்கிற, 4 காசு சம்பாதிக்கிற, உனக்கு அந்த தைரியம் இருக்கு. என்ன சொல்லு, வீட்டுல வேலை இல்ல பாத்துக்கிட்டு 4 பேருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு என் காலத்து கழிச்சுட்டு திடீர்னு நான் மாறினேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மதி வந்த உடனே அவ கூட சேர்ந்துகிட்டு இவ்வளவு ஆட ஆரம்பிச்சுட்டா, அவதான் இவளுக்கு எடுத்துட்டான்னு பழி முழுசும் உன் மேலதான் போடுவாங்க. அதை பத்தி நீங்க ஏன்க்கா கவலைப்படுறீங்க? விடுங்க ஃப்ரீயா, அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்ப சொல்லுங்கக்கா, என் மேல கோவம் இல்லையே?
இல்ல மதி, கோவம் எல்லாம் இல்ல, போயிடுச்சு. ஆரம்பத்துல கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா நீ சொன்னதுல இருக்க நியாயத்தை யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஆனா நீ பேசுறதை விட இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? நினைக்கும் போதுதான் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? என்ன நடந்தது? உங்களை பத்தி ஏதாவது பேசினாங்களா? அதை ஏன் கேக்குற மதி? என் தம்பி கார்த்திக்கு பொண்ணு பாக்குறாங்க. எங்க அம்மா எனக்கு போனை பண்ணி வர சொன்னாங்க. அவனுக்கு இருக்கிற ஒரே அக்கா நான் மட்டும்தான். ஆனா அந்த விஷயத்துக்கு போறதுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாமா. அவங்க என்ன விடுவாங்களாங்கிறதே எனக்கு தெரியல. பர்மிஷன் கேட்கறது கூட பரவாயில்ல மதி, ஆனா அவங்க பேசின பேச்சு இருக்கே. என்ன பேசுனாங்க அக்கா? உன் தம்பி ஒண்ணும் ஒழுங்கா கவர்மெண்ட் வேலைக்கு போகலையாமே, அப்புறம் அதுக்குள்ள அவனுக்கு எதுக்கு கல்யாணம் கேடு? பொண்ணு பார்க்க போறீங்களே அப்படின்னு என் தம்பியோட வேலையை ரொம்ப மட்டமா பேசுறாங்க மதி. இந்த வீட்டு 2 பசங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்கன்னு ஒரே திமிர்ல எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போனாதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? என் குடும்பம் சாதாரண ஏழை குடும்பங்கிற மாதிரியும், கடைசியில நாங்க அவங்க வீட்டு பொண்ணு சுத்தியவே எங்க தம்பிக்கு கேட்டு வந்துருவோம்னு பயப்படுற மாதிரியும், எவ்வளவு அசிங்கமா பிச்சைக்கார குடும்பம்ங்கிற ரேஞ்சுக்கு என் குடும்பத்தை மட்டமா பேசுறாங்க தெரியுமா? என் தம்பிக்கு நான் போய் நிக்கலைன்னா எப்படி மதி? அக்கா, அவங்க அவ்வளவு பேசும்போது நீங்க கம்முன்னு கேட்டுக்கிட்டா இருந்தீங்க. அவங்கள எப்படி அப்படி பேச விட்டீங்க? நான் என்ன பண்ணட்டும் மதி? உன்ன மாதிரி என்னால பட்டுன்னு அவங்க முகத்துக்கு நேரம் பேச தெரியலையே. எனக்கு அந்த தைரியமும் இல்ல, அப்படி பேசி பழக்கமும் இல்ல. சரிக்கா, இப்ப என்ன பண்ண போறீங்க? போய்தான் ஆகணும் மதி. அம்மா ஆசையா வர சொல்றாங்க. என் தம்பி கல்யாண பேச்சுவார்த்தையில நான் இல்லாம எப்படி? சரி, இதை பத்தி நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லுவாரு மதி? அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு மண்டையாட்டிட்டு வந்து நிப்பாரு. அவங்க பேச்ச மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு அவர் மேல, தெரியுமா? அக்கா, நீங்க தயங்காம அவர்கிட்ட தீர்க்கமா பேசுங்க. என் தம்பி விசேஷத்துக்கு நான் போயே தீர்வேன்னு உரிமையோடு சொல்லுங்க. அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த வீட்டுல இருக்கிறவங்க வாயை தானா மூடும். நீங்க தைரியமா பேசுங்க அக்கா, நான் உங்க பின்னாடி இருக்கேன். சரி மதி, நான் கண்டிப்பா அவர்கிட்ட பேசுறேன். அடுத்த நாள் காலையில சுரேஷ் கிளம்பிட்டு இருக்காரு ஸ்டேஷனுக்கு. மதி காலேஜுக்கு ரெடி ஆகுறத பாத்துட்டு, டே சுரேஷ், என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? என்னமா, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேண்டாமா? டைம் ஆகுதுல, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ கிளம்புறது சரிதான்டா, ஆனா அங்க பாரு, அவ என்ன திரும்பவும் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா? அவ காலேஜுக்கு அவ கிளம்புறான்னா இதுல என்ன புரியாம இருக்கு? அவ வேலைக்கு போக வேண்டாமா? அப்புறம் என்னம்மா? டேய், என்னடா இப்படி பேசுற? அன்னைக்கு மாப்பிள்ள தங்கராஜ் நம்ம கிட்ட படிச்சு சொன்னார்ல, அவ காலை உன் காலு கீழே வச்சாகணும்ட்டு. அவ வேலைக்கு போற திமிர்லதான் இப்படி ஆடுறா. அவ வேலையை நிறுத்த வைக்க நான் ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. அவரே போய் காலேஜ்ல ஏதோ பேசிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்ப இன்னும் அவ வேலையை விட்டு நிறுத்தலையா நீ? அவளை இன்னும் வேலைக்கு அனுப்பிட்டுதான் இருக்க போறியா? அம்மா அம்மா, நீ வேற ஏமா எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம இதையே பேசிட்டு இருக்க? அவ வேலை விஷயத்த மாமாவே பாத்துக்கிறேன்னு சொன்னாருல, அதை அவரே பாத்துக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். எப்ப பார்த்தாலும் அவகிட்ட போய் இதை செய்ய அதை செய்ய, அவளுக்கு காப்பி கொடுக்காத அப்படின்னு நீ எதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவளை எப்படி வழி கொண்டு வரணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன். என்னடா சுரேஷ், கொஞ்ச நாளா அவ மாமா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்ட, அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆறே மாறி போயிட்டியே. நான் இந்த வீட்டுக்கு நன்மைக்காக தான்டா எது சொன்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தானடா பேசுவேன். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறியடா. இப்ப என்னடானா அவள்கிட்டயே கேள்வி கேட்க வேண்டாம்னு என்னையே சொல்ற. உன் பொண்டாட்டி அப்படி என்னடா உனக்கு மந்திரம் போட்டு மாத்தி வச்சிருக்கா? அம்மா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க? யாரையும் மாத்தல. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அவளை ஹேண்டில் பண்ணிப்பேன். நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு தான் சொல்றேன். என்னமோட சுரேஷ், அப்படியே அவ வழிக்கு வந்தா சரி. அந்த வேலையை முதல்ல அவளை விட்டு நிறுத்தவே. அவ வேலைக்கு போகாம இந்த வீட்டுல மலர் மாடியே இப்படி விடிய வேலை செஞ்சுட்டு இருக்காளே, அது பாதி வேலையாவது அவ இந்த வீட்டுக்காக செஞ்சாகணும். அந்த மாதிரி நீ அவளை மாத்தணும், புரியுதா? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய், இன்னும் சாப்பிடவே இல்லையாடா? சாப்பிட்டு போ. சாப்பிடுறேன் அப்படின்ட்டு சாப்பிடக்கு போறாங்க. மலர் மதிக்கிட்ட, மதி கிளம்பிட்டியா? இரு, உனக்கும் சுரேஷுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கா? இல்லக்கா, விடிய நீங்க காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கும் நீங்க பரிமாறணுமா? நானே பாத்துக்கிறேன்க்கா, நீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. லட்சுமி இதையில பாத்துட்டு, பாத்தீங்களாங்க அந்த மலரை பாத்தீங்களா? நம்ம எவ்வளவு சொல்லியோ அவகிட்ட போய் இழிச்சு பேசிட்டு இருக்கான்னு. ஏங்க இவ இப்படி இருக்கா? நம்ம அவ்வளவு தூரம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு படிச்சு சொன்னாலும் அவகிட்ட போய் சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் அறிவே இல்லையா? சரி விடு லட்சுமி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அப்புறமா அதையெல்லாம் வச்சு அவகிட்ட பேசிக்கலாம். இப்போதைக்கு அமைதியா இரு. சுரேஷும் மதியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லட்சுமி, பாரு புருஷனுக்கு சமமா உட்காந்து சாப்பிடுறத பாரு, திமிரு குடிச்சவன்னு நினைச்சுக்கிறாங்க. மதி எப்படா இப்படி நம்மளை கவனிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அவளையே பாத்துட்டு இருக்கான் சுரேஷ். ஒரு வழியா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அம்மா, நீ எப்படி காலேஜுக்கு போற? எப்பவும் போல ஆட்டோ பிடிச்சதான் போகணும். ஏன் நீங்க கூட்டிட்டு போறீங்களா என்ன? சரி வா, நானும் ஸ்டேஷனுக்கு போறேன். போற வழியில அப்படியே உன்ன காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு போறேன். பைக்ல ஏறு. நிஜமாவா? தேங்க்ஸ் அப்படின்னுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. மலர் இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. லட்சுமி மலரை பார்த்து, என்னடி மலரு, சுரேஷ் கொடுத்தா அவ போடுறாளா? அவளை எதுக்கு இவன் பைக்ல கூட்டிட்டு போறான்? ஆமாங்க அத்தை, சுரேஷ் தான் சொன்னா போற வழியில ஆபீஸ்ல விடுறேன் அப்படின்னுட்டு. அதான் 2 பேரும் ஒன்னா போறாங்க. ஏன் அவ எப்பவும் போற மாதிரி ஆட்டோ புடிச்சு பஸ் புடிச்சு போக வேண்டியது தானே? இவன் எதுக்கு அவளை டிரைவர் மாதிரி கூட்டிட்டு போகணும்? அத்தை இப்படி பேசுறீங்க? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே?
எப்ப பார்த்தாலும் எச்சு குளமா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? அவங்களும் மத்தவங்க மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும் அத்தை. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, இவ என்னடானா நேத்துல இருந்து புதுசா காப்பி கொண்டு வந்து கொடுக்குறா, இன்னைக்கு காலையில சாப்பாடெல்லாம் பரிமாறுறா. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல. அத்தை, இதெல்லாம் நடக்கணும் தானே நீங்களும் இவ்வளவு நாளா எதிர்பார்த்தீங்க. மதி வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறா, புருஷனை கவனிச்சுக்க மாட்டேங்கிறா, அடங்க மாட்டேங்கிறான்னு நீங்க ஏதோ சொல்லிட்டு தானே இருந்தீங்க. இப்ப அவளே இறங்கி வர்றப்ப நீங்க ஏன் அத்தை அதை செய்யறா இதை செய்யறான்னு மறுபடியும் புலம்புறீங்க? ஏன் மலரே, என்னடி இப்பெல்லாம் உன் வாய் ரொம்ப நீளுது, என்கிட்டயே எதிர்த்து பேசுற? இல்ல அத்தை, நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில சொன்னேன். எனக்கு உள்ள சமையல் அறையில நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன் அத்தைன்னு போயிடுறாங்க மலரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மலரையும் மதியம் எப்படி பிரிச்சு விடுறதுன்ட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி.